அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக ஒரு அறுதி பெரும்பான்மையோடு மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு நபர் அவரை இன்றைய ஆட்சி கட்டிலில் ஏற விடாமல் மற்ற கட்சிகள் அவர்களுடைய சுயலாபத்திற்காண்டியாகவோ இல்லை இவர் ஆட்சி கட்டிலில் ஏறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தினாலேயோ சேர்ந்து அந்த நபரை படுத்தும் பாடு இன்று மிக கேவலமாக உள்ளது. இன்று இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களால் எதையும் செய்ய முடியாத நிலையில் உள்ளது. ஏனால் இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு இல்லாத மதிப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்த மற்ற கட்சிகளும் அந்த ஆளுநரும் படுத்தும் பாடு இன்றைய சாதாரண மக்களை எந்த ஒரு நிலைக்கு தள்ளியுள்ளது என்பதை எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் இன்று சொல்லிக்கொள்கிறேன், ஒரு சாதாரண குடிமகனாக என்னுடைய கடமையை செலுத்தியவனாக சொல்கிறேன். இவ்வாறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கான தண்டனையை வரும் காலங்களில் நிச்சயமாக இன்று எந்தெந்த கட்சிகளெல்லாம் இந்த நிலைக்கு தள்ளியதோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டுவார்கள். அனைத்திற்கும் கர்மா என்று உள்ளது. கண்டிப்பாக அந்த கர்மா தான் இன்று அறுதி பெரும்பான்மையோடு இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வர வைத்துள்ளது. அதே தவறை மீண்டும் இந்த அரசியல் கட்சிகள் மீண்டும் செய்கிறார்கள். மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் முட்டாள்கள் அல்ல. மக்களுடைய எண்ணங்கள் அதற்கான தாக்கம் நிச்சயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதை வரப்போகும் காலங்களில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழ்நாடு இந்த 5 வருடங்களில் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு சாதாரண குடிமகனாக இத்தகைய அரசியல் லாபத்தோடும் அதிகார மோகத்தோடும் இருக்கும் இந்த அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள் என்பதை நான் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.